Hey guys, welcome to another vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டாடா ஹேரியர் XT Plus உடைய இன்டெப்த் ரிவ்யூ. காரோடைய ஃப்ரண்ட் எண்ட் ரொம்பவே ஒரு மஸ்குலர் லுக்கில் இருக்குது. காரோடைய ஃப்ரண்ட் கிரில் ஹனிகோம் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். அந்த டிஆர்எல்ஸ் நல்லாவே அதோட இன்டிகிரேட் ஆகிருக்கு. சென்டராக ஒரு பிக் டாட்டா லோகோ இருக்குது. இதோட டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா சன்னி டேஸில் கூட நல்லாவே ஒரு பிரைட்டான ஒரு லுக் கொடுக்குது. ஒரு தண்டர் போல்ட் டிசைன் பேட்டர்னில் இருக்குது. ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஆர்எல்க்கு கீழே தான் வருது. லோ பீம் வந்து ப்ரொஜெக்டர்ஸ், ஹை பீமும் ஃபாக் லேம்பும் வந்து நார்மல் கன்வென்ஷனல் லேம்ப் தான். எல்லாமே ஹாலோஜன் பல்ப்ஸ் தான். நான் அதை எல்இடி லைட்ஸில் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். வண்டியோடைய ஹெட்லைட்ஸ் பார்க்கலாம். இதோட ப்ரொஜெக்டர் லோ பீம் பல்ப் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஹோம்ங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து போட்டிருக்கேன். 85 வாட் பல்ப் இது. ஹை பீம் அண்ட் ஃபாக் லைட்ஸ் பல்ப்பு வந்து ஃபிலிப்ஸ்லேருந்து போட்டிருக்கேன், ஃபிலிப்ஸ் எல்இடி. ஹெட்லைட் அசம்பிளிக்குள்ளே க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா இதில் லயனோட லோகோவை இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஹெட்லைட்டோட த்ரோ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 2 to 3 times இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ஆஃப்டர் திஸ் அப்கிரேட். அண்டர் த ஹூட் பார்க்கலாம். இந்த வண்டியை பவர் பண்ணுறது ஒரு 170 PS கிரையோடெக் இன்ஜின். இது 350 Nm ஆஃப் மேக்ஸ் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஒரு ஃபியட் சோர்ஸ்ட் இன்ஜின். இன்ஜின் பே ஏரியாலையும் ஹூட்லேயும் நாய்ஸ் இன்சுலேஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது ஒரு BS6 2021 மாடல். இந்த OBRM சைஸையும் கன்சிடரபிளாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் வெர்ஷன்லேருந்து. காரோட டைமென்ஷன்ஸ் ரொம்பவே பெருசு, ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு XUV 500. காரோட லென்த் பார்த்தீங்கன்னா 4.6 meters வரும். ஹைட் வந்து 1.7 meters. இதோட வித் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.9 meters வரும். ஒன் ஆஃப் த வைடஸ்ட் இன் த செக்மெண்ட். காருடைய ரியர் டிசைன் பார்த்துட்ருக்கோம். அந்த 2 டெய்ல் லேம்பையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளாக் ஸ்ட்ரிப் போகுது, கனெக்டிங் ஸ்ட்ரிப். சென்டராகவே டாட்டா லோகோ ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே ரியர் வியூ கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெய்ல் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி தான், ஆனால் இண்டிகேட்டர் பல்ப் வந்து ஹாலஜன்ஸ். XT Plus வேரியண்ட்லேயே ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் வந்துடுது. வாஷருக்கு கீழே பிரேக் லைட்ஸ் இருக்குது. நம்பர் பிளேட்டுக்கு கீழே ஹேரியர்னு ஒரு ஸ்ட்ரெச் அண்ட் ஃபார்மேட்டில் எழுதியிருக்காங்க 3D ஃபாண்ட்ஸில். ரியர் விண்ட்ஷீல்டில் டைகர் அண்ட் 2 கப் இருக்கிற மாதிரி ஈஸ்டர் எக்ஸ் லோகோ கொடுத்துருக்காங்க. ரியர் பூட் ஓப்பனிங்க்கு ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் பட்டன் இருக்குது. பூட் வந்து மேனுவல் ஓப்பனிங் தான், எலக்ட்ரிக் டெயில் கேட் கொடுக்கல. ஹேரியரோட பூட் கெப்பாசிட்டி 425 liters. பூட் ரொம்பவே நல்லா வைட் அண்ட் ஸ்பேஷியஸாக இருக்குது. பூட் ஃப்ளோரிங்க்கு கீழே 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து டூல் கிட், பஞ்சர் ஜாக்கிலாம் வைக்கிறதுக்கு. அதுக்கு சைட்லேயே ஒரு நாசில் இருக்குது. அது எதுக்குன்னா அதில் தான் DF ஃப்ளூயிட் ஃபில் பண்ணுவாங்க. 2வது கம்பார்ட்மெண்ட் ஒரு எம்டி ஸ்டோரேஜ் ஏரியா. இதுக்கு கீழே கார்லேயே வச்சுக்கக்கூடிய திங்ஸ், ஆஃபன் எடுக்காத திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கலாம். பூட்க்கு ரைட் சைடில் லக்கேஜ் லேம்ப் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு கேரிங் ஹூக் இருக்குது. அதில் கேரி பேக்ஸ்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். பூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் இருக்குது. காரோடைய பூட்டையும் பானட்டையும் ஓப்பன் பண்ணும்போதே தெரியுது காரோட பில்ட் குவாலிட்டி எவ்வளோ ஹெவியாக இருக்குன்ட்டு. எல்இடி டெய்ல் லைட்ஸ் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. டாப் வேரியண்ட்டில் இந்த இடத்துல ஒரு ஹசார்ட் லைட் வரும், இந்த வேரியண்ட்டில் இல்லை. பேக் பம்பரில் 2 ஃபேக் எக்ஸாஸ்ட் இருக்குது. 2 ரியர் பார்க்கிங் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் பூட்டில் இல்லை, காருக்கு அடியில் இருக்குது. அது பக்கத்துலேயே வண்டியோட எக்ஸாஸ்ட் தெரியுது. வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 17 inches, 235/65 R17 செக்ஷன் டயர்ஸ். BS4 வேரியண்ட்டில் சில்வர் ஃபினிஷில் வரும் அலாய். இதில் கொஞ்சம் கன் மெட்டல் ஃபினிஷில் இப்போ கொடுத்துருக்காங்க BS6 வெர்ஷனில். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது, ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் தான். பிரேக்கிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் சேஃப்டி ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதில் பிரேக் டிஸ்க் வைப்பிங் இருக்குது. பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நிறைய ஒரு பிளாக் பார்ட்டிகல்ஸாக செட்டில் ஆகிருக்கு ஃப்ரண்ட் அலாய்ஸில். அது ஒன்றும் இல்லை, அந்த வைப் பண்ணி வந்த பார்ட்டிகல்ஸ் தான். இது வந்து பிரேக்கிங் எபிலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுது. டாடா ஹேரியர் பார்த்தீங்கன்னா லேண்ட் ரோவருடைய D8 ஆர்கிடெக்சர்லேருந்து டெரைவ் பண்ணப்பட்டது. இந்த மாடல் வந்து டிஸ்கவரி ஸ்போர்ட்ஸ் மாடலுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். சைஸ், அதோட வீல் பேஸ் எல்லாமே காஸ்ட் எஃபெக்டிவாக என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோரோவர் நிறையா பார்ட்ஸும் லேண்ட் ரோவர்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாடலுக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதோடைய சேஸஸே லேண்ட் ரோவரோட இது தான். அண்ட் இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கூட லேண்ட் ரோவர்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணது தான். இந்த வீல் ஆர்ச்சஸும் ரொம்ப மேசிவாக இருக்குது, இந்த டயருக்கும் இந்த பாடிக்கான கேப். இதோடைய ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் இன்ஜினியரிங்கால் கேலிப்ரேட் பண்ணப்பட்டது. இந்த சஸ்பென்ஷன் டியூனிங்னால கொஞ்சம் காஸ்ட் சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். காருடைய இன்டீரியர் லுக் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கார் ஆன் பண்ணும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு ஃபுல் ஸ்வைப் எடுத்துகிட்டு வருது. XT ப்ளஸ் வேரியண்ட்டில் ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வருது. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் லேஅவுட் பார்த்திங்கன்னா டியூவல் டோன் ஃபினிஷில் இருக்குது. மேலே இருக்கிற அந்த பிளாக் மெட்டீரியல் வந்து சாஃப்ட் டச்சில் இருக்குது. அண்ட் நடுவில் வந்து ஒரு உட்டன் ஸ்டாப் பேனல் போகுது. இது ஆக்சுவலி பிளாஸ்டிக் தான், ஆனால் அந்த ஃபினிஷ் வந்து அந்த கிரெயின்ஸ் எல்லாமே வந்தாலும் ஒரு உடன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சைட் டோர் பேர் அண்ட் ஹேண்டில் லெதர் கவரிங் எல்லாம் வந்து ஆக்சசரியாக அடிஷ்னலாக போட்டது தான். இந்த ஹேண்டில் கிரிப்ஸ்க்கெலாம் மட்டும் அந்த பெர்ஃபரேட்டட் லெதர் பேட்டர்னில் போட்டிருந்தோம், டாப் வேரியண்ட்டில் வர மாதிரியே. இந்த டோர் பேர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆக்சுவலி ஃபேப்ரிக்கில் தான் வரும் XT ப்ளஸ் வேரியண்ட்டில். டிரைவர் சைட் டோர் பேடில் 4 பவர் விண்டோ ஸ்விட்சஸ் இருக்குது. அண்ட் அந்த விண்டோ லோவர் பண்ணுறதுக்கான லாக் அண்ட் அன்லாக் ஸ்விட்ச் இருக்குது. டிரைவர் சைட் டோருக்கு மட்டும் ஆட்டோ அப் அண்ட் டவுன் ஃபீச்சர் இருக்குது பவர் விண்டோவுக்கு. வண்டியோடைய புஷ் ஸ்டார்ட் பட்டன் ஸ்டியரிங்க்கு ரைட் சைடில் இருக்குது. ஸ்டியரிங் லெஃப்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. ரைட் சைடில் ஹெட்லைட் மோட்ஸ் அண்ட் லெவலருக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. இதில் ஆட்டோ ஹெட் லேம்ப் ஃபீச்சர்ஸும் வந்துடுது இந்த வேரியண்ட்லேயே. இதில் ஹேண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்டோட அந்த லிவர் மாடலில் கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக யூஸ் பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அப்புறமா யூஸ் த்ரூ ஆகிடுச்சு. அந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரியர் பார்க்கிங் கேமரா இருக்குது. அதில் 3 மோட்ஸ், 3 டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்குது. டச் ஸ்க்ரீனுக்கு கீழே ஃபிசிக்கல் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ்லாம் இருக்குது. அண்ட் பாட்டம் ஆஃப் த டேஷில் ஏர் கண்டிஷனருக்கான கண்ட்ரோல் ஸ்விட்சஸ்லாம் இருக்குது. அண்ட் ட்ரைவ் மோட்ஸ்க்கான ஸ்விட்சஸும் இருக்குது. XT ப்ளஸ் வேரியண்ட்டில் 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 4 ட்வீட்டர்ஸ் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பீங்க. இந்த வேரியண்ட்டில் மேனுவல் IVRM தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேபின் லேம்ப் அண்ட் அதுக்கான ஸ்விட்சஸ்லாம் இருக்குது. அண்ட் அந்த இன்ஃபோடெயின்மெண்ட்கான ப்ளூடூத் மைக்ரோஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் அதோட அடிஷ்னலாக சன்ரூஃப் கண்ட்ரோல்ஸ்க்கான ஸ்விட்சஸ்லாம் இருக்குது. XT வேரியண்ட்லேருந்தே நம்மளுக்கு பேனரோமிக் சன்ரூஃப்க்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இனிஷியலாக ஹேரியர் லான்ச் பண்ணும்போது சன்ரூஃப் இல்லாமல் தான் லான்ச் பண்ணாங்க. அண்ட் சன்ரூஃப்க்கான நீட் இல்லைன்னு கூட சொன்னாங்க டாட்டா. பட் ஆனால் இப்போது மக்களோட டிமாண்டை பார்த்துட்டு சன்ரூஃபை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த BS6 வேரியண்ட்டில். வண்டியோடைய இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு ரொம்பவே வேல்யூ ஆட் பண்ணுது இந்த சன்ரூஃப். இந்த சென்ட்ரல் கன்சோலில் வர அந்த ஹேண்டில்ஸ்க்கு கூட பெர்ஃபரேட்டட் லெதர் அந்த ஆட் பண்ணியிருக்கேன்.
வண்டியோடைய சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட பிளாக் கலரில் தான் வரும். வண்டியில் ஒரிஜினலாக பிளாக் கலர் ஃபேப்ரிக் பேட்டர்னில் வரும் சீட் கவர்ஸ். அண்ட் அந்த இன்டீரியர் லெதர்ஸ் எல்லாமே அந்த டேன் கலரில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ரண்ட்டில் வர அந்த டேஷ், அந்த உடன் டேஷுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி டாப் வேரியண்ட்டில் வர மாதிரியே. டிரைவர் சைட் டோரில் அந்த லெஃப்ட் ரைட் ஓவியருக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. வண்டியுடைய இன்டீரியர் லுக்கை ஒரு ப்ரீஃப் மாண்டேஜாக பார்த்துடலாம். காருடைய பேக் சீட் பார்க்கலாம். ரியர் சீட்டில் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடுது அண்ட் ஒரு சென்டர் ஹார்ம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க வித் கப் ஹோல்டர்ஸ். ரியர் ஏசி வெண்ட் வந்து பி பில்லர்ஸில் வந்துடுது. சென்டரில் கார் சார்ஜிங்கான 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு மொபைல் ஹோல்டருக்கான பாக்கெட்டும் இருக்குது. பூட் ஏரியாவை கவரப் பண்ணி ஒரு ரியர் பார்சல் ஷெல்ஃப் வந்துடுது. இது அந்த ரியர் சீட்டை ஃபோல்டப் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன். இது ஃப்ளாட் ஃபோல்டிங் சீட்ஸ் தான், 60/40 ஸ்பிட் சீட் கிடையாது, டாப் வேரியண்ட்டில் வர மாதிரி. டோர் பாக்கெட்ஸில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மேசிவாக இருக்குது அண்ட் மொபைல் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. டோர் க்ளோஸ் பண்ணுற தட் பார்த்தீங்கனாலே தெரியுது வண்டியோட பில்ட் குவாலிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு. ஒரு ரைட் போயிட்டு காரோட டிரைவிங் டைனமிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஜென்ரலாகவே எஸ்யூவினா ரைட் குவாலிட்டி கொஞ்சம் பவுன்ஸியாக இருக்கும். எஸ்யூவி எல்லாமே லேடர் ஆன் ஃப்ரேம் பிளாட்ஃபார்மில் தான் இருக்கும். இது ஒரு மோனோகாக் ஒமேகா ஆர்க் பிளாட்ஃபார்மில் இருக்கிறதுனால ரைட் குவாலிட்டி ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அந்த பவுன்சி நேச்சர் இல்லை இதில். அண்ட் மோரோவர் இது ஒரு லேண்ட் ரோவர் டிரைவ் பிளாட்ஃபார்ம்ங்கிறதுனால ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டாட்டா. ஹேரியரில் சீட்டிங் போஸ்டர் செட்டப் ரொம்பவே ஹையாக இருக்கிறதுனால நல்லா ஒரு கமாண்டிங் வியூ கிடைக்கிது முன்னாடி இருக்க ரோடுக்கு. இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற எஸ்யூவியான XUV 500 அண்ட் MG ஹெக்டார் அந்த வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்துருக்கேன். அதில் எப்போவுமே ஒரு அப்வர்ட் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் ரோட்டில் போகும்போது. அதை நான் இந்த வண்டியில் ஃபீல் பண்ணதே இல்லை. சஸ்பென்ஷன் செட்டப் அவ்வளோ சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சியாஸ் ஓன் பண்ணிகிட்டு இருந்தேன். இனிஷியலாக அந்த வண்டி ஓட்ட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு யூஸ் த்ரூ ஆகிறதுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் ஆச்சு. ஏன்னா இந்த வண்டியோட டைமென்ஷன் கொஞ்சம் ரொம்ப பெருசு அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த வைடஸ்ட் இந்த செக்மெண்ட் கூட. சிட்டி அண்ட் ஹைவே ரெண்டுத்துலேயுமே ஓரளவுக்கு ஓட்டியிருக்கேன். சிட்டியில் மேனுவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த வண்டி. பிகாஸ் ஆஃப் 2 மெயின் திங்ஸ். ஒன்று வந்து பார்க்கிங் அண்ட் இன்னொன்று வந்து இந்த நேரோ ரோட்ஸ்குள்ளெல்லாம் போனீங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டியூ டு டைமென்ஷன். இட் இஸ் ரியலி மேட் அப் ஃபார் ஹைவே ரைட்ஸ். ஹைவேல இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். அந்த வண்டியோட கமாண்டிங் வியூ அண்ட் எல்லாமே வந்து ஒரு கிங் ஆஃப் த ரோடுங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். இட் won't மேக் யூ ஃபீல் டயர்ட். அண்ட் இந்த பேனரோமிக் சன்ரூஃப் வந்து ஹைவே ரைட்ஸை ரொம்பவே ப்ளசண்ட் ஆகுது. நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு பகலெல்லாம் பெருசாக யூஸ் பண்ண முடியாது சன்ரூஃபை. நம்ம 3 ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் இந்த ஷேட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் ப்ளசண்ட் ஃபீல் கொடுக்கும். டாப் வேரியண்ட்டில் தான் இந்த ட்ராக்ஷன் மோட்ஸ்லாம் வரும். XT ப்ளஸ் வேரியண்ட்டில் 3 மோட்ஸ் தான் இருக்குது. ஈகோ, சிட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட். பை டிஃபால்ட் சிட்டி மோடில் தான் இருக்கும். நம்ம ஈகோ மோடுக்கும் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கும் பட்டன் மூலிமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் மோடில் வண்டி வேறு லெவலில் பிஹேவ் பண்ணும். ரொம்ப அந்த பவர் அண்ட் டார்க் அவுட்புட் ஃபிகர் வந்து ரொம்ப டாப்பில் இருக்கும். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்லா விசிபிளாகவே தெரியும். நல்லா புல்லிங் பவர் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மோட் இஸ் வெரி எஃபெக்டிவ் ஃபார் ஹைவே ரைட்ஸ். சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் சிட்டி மோட் ஆர் ஈகோ மோட்லேயே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த பவரே மோர் தென் எனஃப் டு மேனவர் இன் த சிட்டி.
ஹைவே ரைட்ஸில் தான் ஸ்போர்ட்ஸ் மோடோட அந்த ஃபுல் ஆக்ரோஷத்தை ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணவே தேவையில்லை. லைட்டாக த்ராட்டில் கொடுத்தீங்கனாலே ஓவர்டேக்ஸ்லாம் ஜம்முன்னு பண்ணி போயிட்டே இருக்கலாம். வண்டி ஆல்மோஸ்ட் 120 140 கூட ரொம்ப ஸ்மூத் த்ராட்டில் தான் போயிட்டுருக்கோம். அந்த ஸ்பீட்ஸில் கூட 2000 to 2500 RPMல தான் வண்டி ப்ளசண்ட்டாக ரெவ் ஆகிட்டுருக்கும். ஸ்டியரிங் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா PS4 மாடலில் வண்டியோட ஸ்டியரிங் ரொம்பவே ஹார்டாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு ஹைட்ராலிக் ஸ்டியரிங்கிறதுனால ஸ்டியரிங்கோட ஹார்ட்னஸ் கொஞ்சம் ஃபீல் ஆக தான் செய்யும். ஆனால் ஐ ஹவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ். BS6 மாடலில் ஸ்டியரிங் கன்சிடரபிளி லைட்டாக தான் இருக்குது. கிளச் ப்ளே கொஞ்சம் டீப்பாக இருக்குது, பட் ஆனால் ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, ஸ்மூத்தாக தான் இருக்குது கிளச்சு. அண்ட் அந்த கியர் ட்ரான்சிஷன் கூட ஸ்மூத்தாக தான் இருக்குது. XC Plus வேரியன்ட் சென்னையில் ஆல்மோஸ்ட் 20 lakhs வருது ஆன் ரோட் ப்ரைஸ். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் XT Plus வேரியண்ட் தான் ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட். இட் இஸ் அ பெட்டர் பேக்கேஜிங் ஆல் டுகெதர். அண்ட் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் ரிவ்யூஸ் அண்ட் வீடியோஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். வில் கோ ஃபார் ரைட் அண்ட் see you then.